விஜய்க்கு எதிராகவோ அரசாங்கம் சப்போர்ட்டாக இல்லை, யதார்த்த மனுஷனாக பேசுகிறேன். நீ கேட்ட இடம், இந்த இடம் கொடுத்தப்ப நீ ஒத்துக்கிட்டு தான் போகிற, ரைட். நீ 10,000 பேர்னு சொல்கிற. ஒருத்தன் எவனோ ஒரு நடிகை, ஒரு மன்சூர், அவர் வெங்கலம் மாதிரி பேசியிருப்பார். அவர் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம், குறைச்சி தான் சொல்லுவோம் 10,000 கூட, நாங்கள் எங்களுக்கு தெரியும் கூட வரும்னு, ஆனால் நாங்கள் குறைச்சி தான் சொல்லுவோம். என்னையா இது? 10,000 பேருக்கு அவன் போலீஸை கொடுத்துட்டாங்க சார். நல்லா பாருங்கள், அந்த ஆள் வந்த உடனே, நான் சொல்கிறது விஜயை தான் சொல்கிறேன், வந்து ஏறின உடனே அவன் ஒரு விஷயத்தை சொல்கிறான் தெரியுமா? அந்த வேனில் ஏறின உடனே, நான் உங்களை சந்திக்கிறதுக்கே போலீஸ் கொடுத்த பாதுகாப்புனால தான் வந்தேங்கிறான். நான் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? போலீஸு யார்கிட்டருந்து பாதுகாத்துச்சு உடனே? நீயே சொல்கிற, பாதுகாப்பு கொடுத்ததுனால தான் வந்தேன். எந்த யார்கிட்டருந்து? ஓர் ரசிகன்கிட்டருந்து உன்னைய பாதுகாத்து கொண்டு வந்திருக்கு. நீ அப்போது ஒரு ரசிகனையே நீ எதிரியாக தான் சொல்கிற அந்த இடத்துல. இது ரசிகம் புரிஞ்சுக்கணும். ஞாபகம் இருக்கேன் அந்த வார்த்தையை, நான் பாதுகாப்பாக வர்றதுக்கே போலீஸ் நண்பர்கள் எனக்கு உதவி செய்தார்கள். யார்கிட்ட? ஓர் ரசிகர்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றி கொண்டு வந்து பஸ்ஸில், இந்த ஒரு ரெடிமேட் பஸ் இருக்குது, அதுக்குள்ளே நீ நிற்க வச்சது அவங்க. அப்போது இது எப்படி போலீஸ் வந்து நீங்கள் பொறுப்பு இருக்கும்? போலீஸ் இல்லைண்டா 41 81 ஆயிருக்கும் சார். எங்கேயாவது கண்டமா சார்? ஓடுனவனை விட்டுட்டு காப்பாற்ற ஓடியாந்தவங்களை போட்டு பிராண்டுறோம் சார். இப்போ ஓடினவன் யார்? 41 கொலையை பண்ணிட்டு ஓடினவன் விஜய். ஓடியாந்தவன் யார்? செந்தில் பாலாஜிலேருந்து விஜயபாஸ்கர்லேருந்து எல்லோரும் ஓடியாராங்க, பதறி போய் வராங்க சார். லோக்கலில் நம்ம ஊரில் என்ன, நம்ம தெருவில் ஒரு சாவு நடந்தால் பக்கத்தில் இருக்கிறவன் வரமாட்டானா, அந்த தெரு முக்கில் இருக்கிறவன் வரமாட்டானா, தெருவே வந்து உழ வைக்காது சார். இந்த சமூகத்தில் அப்படித்தான் நம்ம வாழ்ந்துட்டு வரோம். ஒருத்தன் 41 பேர் செத்து போயிட்டான்னு ஒருத்தர் காதில் ஒருத்தன் சொல்கிறான் சார். அவன் நீங்கள் நல்லா உங்கள்கிட்ட தான் அவ்வளோ விஷுவல் இருக்குது. எனக்கு அதையே நான் அண்ணன்ட்ட உங்கள் சேர்மன்ட்ட நான் பாராட்டினேன். அந்த விஷுவலை அவங்க போட்ட விதம், அந்த விஷுவலை எடுத்து போட்டு பாருங்கள் சார். இவன் நிற்கிறான் சார், காதில் ஒருத்தன் பேசுகிறான். இவன் ஒரு உயரமான ஒருத்தர் இருக்கார், அவன் பேசுகிறான். பாடிக்கார் இல்லை சார், ஒருத்தன் பேசுகிறான், இவன் கூட இருக்கிறவன் தான். அப்படி ஒரு பாடியை தூக்கிட்டு போகிறாங்க சார். நீங்கள் டேய் இருடா, என்னடா ஆச்சுன்னு பதற மாட்டான் சார். ஏண்டா இவ்வளவு கல் நெஞ்சமாக இருக்கிற ஒருத்தன், அப்போ நீ எத்தனை கொலைகளை பார்த்தவனாக இருக்கணும்? பல கொலைகளை பார்த்தவன் தான் சார் இதை பார்த்து கண்டுக்காமல் இருக்க முடியும். யதார்த்தத்தை மீறி ஒருத்தன் கல் நெஞ்சனாக இருக்கணும், கொடூரனாக இருக்கணும். அவனால தான் இப்படி போக முடியும் சார். ஒன்றுமே இல்லையே. அதை விட ஒரு பொண்ணு பேரை சொல்லி காணமையா, ஐயோ தம்பிகளா பார்த்து கொடுங்க தம்பிகளா, அடுத்து வெட்டி நம்மதே. அந்த பொண்ணுடைய அப்பன்னா தாங்கன்னு ஒருத்தர் அழுகிறார் சார். இத்தனை கொலைகளை பண்ணிட்டு ஒருத்தன் ஓடுவான், 68 மணி நேரம் கழித்து அவன் வந்து ஒரு வீடியோ போடுவான். இதை வேற தூக்கி பிடிச்சிட்டு அலையிறானு அவர் நிகழ்ந்துட்டார். அதில் என்ன, அது இலவுக்காக சொல்ல சார், அவன் அதில் உணரவே இல்லை. 41 பணம் நம்மளால் நடந்துச்சுன்னு உணரலை சார். பழியை சிஎம் மேலே போடணும். நான் அவர் மேலே எனக்கு வருத்தம் சார். நான் திமுககாரன் கிடையாது, ஆனால் என்ன பண்ணியிருக்கணும்? சிஎம் சார், நான் வீட்டில் தான் சார் இருக்கேன், இல்லை தோட்டத்தில் இருக்கேன், இல்லை அந்த வீட்டில் இருக்கேன், இந்த வீட்டில் இருக்கேன், எங்கே வேணாலும் கைது பண்ணுங்க. ஏண்டா நீ தான், அவன் தான் சொல்லிட்டான்ல, போய் கைது பண்ண வேண்டியது தானே. என்னையும் என் பையன்களை ஏன் கை வச்சிங்க? யோ எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கான். நீ 41 கொலைகளை பற்றி உனக்கு கவலை இல்லை, ஆனால் உன் பையனை 3 பேரை கை வச்ச உடனே என்னையே பண்ணுங்க. நீங்கள் இவர் வந்து பூ போல் மென்மையாக கடைப்பிடிக்காரு. நான் ஜெயலலிதா மேலே எனக்கு மரியாதை கிடையாது, ஆனால் ஜெயலலிதா ஒரு விஷயத்தை பண்ணிச்சு. அப்போ நம்ம மருத்துவர் இருக்கார்ல, மருத்துவர் ஐயா, அவர் ஒரு பீரியடில் முடிந்தால் என்னையை கைது பண்ணுங்கள், என் தொண்டர்களை சீண்டாதீர்கள் அப்படின்னு ஒருக்கு சொன்னார்.
உடனே பிடிச்சி உள்ளே போட்டுச்சு மருத்துவரை. போட்டுட்டு சேரட்டி இதில் சட்டமன்றத்தை சொல்லுது, அவர் தாங்க என்னை அரெஸ்ட் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லிச்சு. புரியுதா? இந்த இடத்துல ஜெயலலிதாவோட குணம் நல்ல குணம்னு சொல்ல, இந்த கொஞ்சோண்டு இவனிக்கோண்டு குணம் இருக்குல்ல, அந்த குணத்தை அண்ணன் எடுத்துக்கணும், உள்ளே போடணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.